அவ எங்க போயிருக்கா? பின்னால பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. சமையல் யார் பண்ணது? மத்தியான நேரம் அவ ஆக்குனா, இந்த நேரம் நான் ஆக்குனேன். ஏமா வயசான காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன் இந்த நேரமும் அவளே சமையல் பண்ண தேஞ்சு போயிருவாளா? பாவங்கண்ணாவோ, வசதியா இருந்த பொண்ணு ஏகப்பட்ட வேலையை கொடுத்து வந்து வராம கஷ்டப்படுத்த வேண்டாம்னுதான் இந்த நேரம் நான் ஆக்குனேன். அதுக்கு இல்ல, மத்தியானம் வத்த குழம்பு நல்லா இருந்து அதனால கேட்டேன். மத்தியானம் வச்ச குழம்பு இன்னும் கூட மிச்சம் இருக்குது. உனக்கு தான் ஆறுனா பிடிக்காத, அதனால தான் ஊத்துல. ஆறி இருந்தா என்ன, ருசி நல்லா இருக்கு, எடுத்துட்டு வா. அப்படியே மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் பொரியல் கூட கொண்டு வா. அப்புறம் அந்த முட்டையும் முட்டைக்கோசு ரெண்டு சேர்த்து புதுசா அவியல்னு ஒண்ணு பண்ணிருந்தாலே அதையும் எடுத்துட்டு வா. இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியாதா? 28 வருஷத்துல ஒரு தடவை கூட இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டதே இல்லை. ஒன்னொன்னா கேட்காட்டி என்னடா, மத்தியானம் பொண்டாட்டி ஆக்குனது அத்தனையும் கொண்டு குவாட்டரம் விடு. எதுக்கு இப்ப திடீர்னு கத்துற? ஆமாண்டா, இப்ப நான் எது பேசினாலும் உனக்கு கத்துற மாதிரிதான் தெரியும். இத்தனை வருஷமா ஆக்கி போடுறேன், ஒரு நாளாவது நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பியா? முந்தானத்து வந்தவள தலையில தூக்கி வச்சு கொண்டாடு. சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னேன், இது ஒரு தப்பா? இல்ல சாமி, நாங்க பேசுறதுதான் தப்பு. ஒரு நாள் மகடி வருஷத்துக்கு பெத்தம்மால இப்படி கேள்வி கேக்குற. இன்னும் என் பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி தர போறாளோ வெடியட்டும், அவளுக்கு இருக்குது வேடிக்கை. இத பாருமா, 1000 தான் ஆனாலும் எனக்கு பொண்டாட்டி. என்ன நம்பித்தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. எனக்கு உனக்கு ஏதோ ஒரு சண்டைங்கிறதுக்காக அனாவசியமா அவளை வம்புக்குள்ள என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டி அழகு இல்லைங்கிறது வேற விஷயம். அதுக்காக அவ செஞ்ச சாப்பாடு நான் சொத்த சொல்ல முடியுமா? இல்ல தேவையில்லாம மத்தவங்க எல்லாம் திட்டுறத நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? ஐயோ, இத்தனை நாளும் புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இப்ப பேசுற பேச்ச பாரு. என்னங்க, இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. டேய், இப்ப நீ பேசுறடா, சாயங்காலம் காணாம போன அழுவாவே போட கத்துல சாரல் அடிச்சா கூட அங்கங்க காணா முளைக்குது. என்ற வயிறு 3 மாசமா. இவ்வளவு நல்லா செக்அப் பண்ணி ஏதாவது ஒட்டுதான் ஊர்தான் பாருங்க. சரி, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்க. உள்ள வாம்மா, செக் பண்ணலாம். டாக்டர், என்னம்மா? என் மாமியார் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. ஆனா நானும் என் வீட்டுக்காரரும் இது வரைக்கும் தனித்தனியா தான் படுத்துட்டு இருக்கோம். எங்க பிரச்சனை மத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம் நினைக்கிறேன். ஏதாவது வைட்டமின் டேப்லெட்ஸ் எழுதி கொடுங்க. எங்க மாமியார் கேட்டாங்கன்னா 2-3 மாசத்துல சரியா போயிடும் சொல்லுங்க பிளீஸ். ராசா, அட பாவி, தலை நாள்ல வரது ஒரு தலையெழுத்து இப்படியா முடியாது? அழுகாம விஷயத்த சொல்லுமா. மருமகளை டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டிட்டு போனேன். என்ன சிக்கு ஏது சிக்குன்னு சொல்லல. ஆனா இப்ப வரைக்கும் புள்ள பிறக்காதுன்னு சொல்லி போயிட்டாங்கடா. பாவி மகம், எந்த அம்சமே இல்ல. இருந்தாலும் பரவாயில்லன்னு கட்டி வச்சேன். ஆனா இப்படி வம்சமே விளங்காதவள வந்து வாச்சிருக்காள. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி முடிவு பண்ண என்ன அர்த்தம்? நீ சும்மா இருடா. கட்டில் ஆடுனா மட்டும் கல்யாணம் இல்ல, தொட்டலும் சேர்ந்து ஆடணும். இன்னொரு 6 மாசம் பொறுத்துக்கிறது. ஆமா ஆமா, இத்தனை நாள் ஏத்தங்கட்டி அரைச்சதுக்கு இழுக்கிற பூமி இறந்த விளைச்ச வந்திருக்காது. இன்னும் 6 மாசம் பொறுக்கிறதா. நீயே ஊரு போற தண்டோரை போட்டு மானத்தை வாங்க. ஏதோ பெரிய எடுத்து பொண்ணு பாலும் தேனுமா குடிச்சு உடம்பு ஊறி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உள்ள இருக்கிறது வெறும் சொரக்கானு இப்பெல்லாம் தெரியுது. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு பெத்து வளர்த்தேன். இப்ப நீ வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு என்ன கேக்குற? வாயினடா, காதை சேர்த்து முடிக்கிறேன். கொஞ்சம் ஈய இருந்தா காய்ச்சன்ற காதுல ஊத்து. ஊர்ல 4 பேர் பேசுறதுன்ற காதுல அது உழுகாம இருக்குது. யாரும் ஒண்ணும் பேச மாட்டாங்க, நீ உள்ள போ. ஏன்டா இப்படி நாய் மாதிரி வண்டு வண்டு உழுகுற? பொறகால போட அவன் டெப்பி விட்டாளாக்கு. நீ உள்ள போங்க. ஐயோ, நான் இன்னைக்கு எந்த கோயிலுக்கு பணி வெட்டுறேன்னு வேண்டிக்குவேன், எந்த சாமிக்கு பால் ஊத்துறேன்னு வேண்டிக்குவேன். எல்லாம் எனக்கு தலையெழுத்து. வணக்கம் மாப்ள. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியம் தான், உட்காருங்க. ஹலோ சார். ஹலோ. என்னண்ணே, அம்மா அண்ணி எல்லாம் எங்க? உள்ள இருக்காங்கம்மா. நீங்க பேசிட்டுங்க, வந்துடுறேன். ஏமா அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை. என்ன சும்மா இருக்க கூடாது? என்ன நேரம் அம்மாட்ட சண்டையா? அதெல்லாம் இருக்கட்டு, நீ என்ன திடுதுப்புன்னு வந்திருக்கிற? கூட ஆராய்ச்சி வந்திருக்காங்களா? எங்க வீட்டுக்காரும் மாமனாரும் வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? முக்கியமான விஷயமா? ஏமா, என்னன்னு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்ககிட்ட தான் பேசணுமா? நீயே போமா. அம்மா வர்றாங்க. வணக்கங்க. வணக்கங்க. சம்மந்தி இல்லீங்களா? வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. என்ன ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் மருமக இல்ல, என் மருமகன் சொல்றதை விட உங்க மக என்ன தாத்தாவாக்கி இருக்கு.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். மாப்பிள்ள, வர வெள்ளிக்கிழமை பையன் மருமக நான் எல்லாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதா இருக்கோம். உங்களையும் கூப்பலாம் தான் வந்தோம். ஏங்க சம்பந்தியம்மா, நீங்களும் ஐயா வந்தா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என் மகன் பேர் சொல்ற வாந்தி எடுத்திருக்கிறா. கோயிலுக்கும் போவீங்க, குத்தாலத்துக்கும் போவீங்க. ஆனா உங்க மகன் பித்தாந்தி கூட எடுக்கலையே. ஏம்மா, அவங்க சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல வந்திருக்காங்க, அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கியே. நீ சும்மாறா. பவுனை வாங்கிட்டு பித்தளை அனுப்பிச்சிருக்காங்களே, நல்ல உரக்கட்டும்னு தான் பேசுறேன். அவங்க உடுத்த ஆப்பிளை அரைஞ்சு வச்சுக்கிட்டு நான் தாலாட்டு பாட முடியுமா? இல்ல ஸ்கூட்டரை தொட்டில ஓட்ட ஆட்ட முடியுமா? ஏங்க, பொண்ணு அனுப்பி வைக்கும் போது அம்மா இல்லாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா, இல்ல அம்மாவே ஆகாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா? ஏமா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட கொஞ்சம் நாகரிகமா பேசக்கூடாதா? நீ அப்பனாயிட்டேங்கிற வேகத்துல பேசாத, உங்க அப்பனை பேச சொல்லு. இதோ பாருமா, நான் ஆம்பளை. ஒரு பொம்பளை கிட்ட சரிக்கு சரியா வாய் கொடுக்கிற அளவுக்கு நான் இன்னும். நீ உள்ள போ. நான் எடுத்துக்குள்ள போகணும். நீ உள்ள போ. போக மாட்டேன். போன போக மறுபடியும். மாட்டேன். மாமா, ஏண்டி, உனக்கு என்ன ஏழரை நாட்டம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் கூட ஒரு பொம்பளைங்கிற பயம் இல்லாம இந்நேரத்துல இருட்டுல வந்து நின்று இருந்தா என்னடி அர்த்தம்? இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் நான் இங்க நின்னுட்டு இருந்தேன். எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம்ல. கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க மாமா. என்னத்த சொல்றத கேக்குறது? அப்படி என்னடி தலை போற விஷயம்? சாயங்காலம் டாக்டர் கிட்ட நான் செக்கப்புக்கு போயிருந்தேன். கர்ப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு. நான் 7 மணிக்கு டாக்டர் வீட்ல இருந்து வந்துட்டேன். வீட்டுக்கு போனா அத்தை என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசை. அதான் வீட்டுக்கு போகாம இங்கேயே நின்னுட்டேன். சாரிம்மா, நான் எப்பவும் உன் மேல ஏதாவது ஒரு கோபத்தில் இருப்பனா அந்த ஆத்திரத்துல தான் சூழ்நிலை தெரியாம அப்படி பேசிட்டேன். பட் ஒன் திங், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? வா, கடைக்கு போய் உனக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரேன். வேண்டாம் மாமா. லட்டு? ஒண்ணு வேண்டாம் மாமா. ஜாங்கிரி, காரா பூந்தி? வேண்டாம் மாமா. மாங்கா? அதெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டாங்க, இன்னும் நாள் இருக்கு. எனக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் போல இருக்கே. அதான் என் அம்மா வைக்கிட்டீங்களே. அதான், அதுக்கு தான் ஏதாவது. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன். இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க, என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஓகே, முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம். ஓகே? கம். என்னாச்சு மாமா? நீ உள்ள போய் சாமி கும்பிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். ஏ? ஒண்ணு இல்ல, காலையில குளிச்சது இந்நேரம் ஆயிடுச்சுல்ல, அதான். அதனால என்ன மாமா, காலையில குளிச்சுட்டு ஆபீஸ்க்கு தானே போயிட்டு வரீங்க, பரவாயில்ல வாங்க. இரு. நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். என்ன விஷயம் மாமா, உண்மையை சொல்லுங்க. இல்ல, அன்னைக்கு ஒரு நாள் இன்னும் பேச்சுவார்த்தை அவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னனே, அது இப்ப அப்படி இல்ல. சரி நடங்க மாமா, வீட்டுக்கு போலாம். இரு இரு. கர்ப்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்க, இங்க வந்துட்டு திரும்பி போறத. இது எப்படி? ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். அர்ச்சனை பண்ணுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? என் சம்சாரத்து பேருக்கு.
உங்க சம்சாரம் பேரு நேக்கு எப்படி தெரியும்? பாக்யலட்சுமி. எஜமான் இந்த மந்திரம் எல்லாம் கரெக்டா சொல்லுங்க, அவசரம் ஒண்ணும் இல்ல. என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கு, குழந்தை நல்லபடியா பிறக்கணும். பாக்யலட்சுமி நாமதேஸ்யா ஸ்தோத்திர பூஜான் கரிஷ்யே கரிஷ்யாபஹ. ஓம் க்ரீம் பூர்த்தி நவாக்னே ஜனனி நவாக்னியாஜனோத்வாகி பாகுந்தி நவாக்னி. ஏய், இங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. கோயிலுக்கு வந்தோம்னா பயபக்தியா சாமி தான் கும்பிடணும். இல்ல மாமா, உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. மாமா, உங்களைத்தான் மாமா. மாமா, எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க பாத்ரூம்ல தூங்க முடியாது, உள்ளதான் வந்தாகணும். மொழி தெரியாத ஒரு பொண்ணு வழி தெரியாம கடை வீதியில அம்போன்னு நின்று இருந்தா, அவளை யதார்த்தமா கடைக்கு கூட்டு போய் நேந்திரங்கா பொரியல், நேந்திரங்கா வத்தல், நேந்திரங்கா பழம்னு வாங்கி கொடுத்தேன். இது ஒரு சாதாரண விஷயம். இது உன் தம்பி பார்த்துட்டு வந்து பெரிய சமாச்சாரம் மாதிரி இங்க ரிப்போர்ட் பண்ணி நீயும் ஒரு பெரிய விசாரணை மாதிரி இந்நேரத்துல பாத்ரூம் போக விடாம என்ன கேட்க வந்தா எப்படி? நான் இப்போ அதை கேட்கறதுக்காக உங்களை கூப்பிடல மாமா, வேற விஷயம் பேசணும். அதக்கே கூப்பிடலையா? வேற எதுக்குமா கூப்பிட்ட? வர வர என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க. சின்ன வீடு வச்சுக்கிறதா? நீ என்ன பேசுற, யாருகிட்ட பேசுற? இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பேசுறியா? ஒரு குடும்ப பொம்பளை வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? இருக்கிற வீடை இடிக்கிறத விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா. இன்னொரு 4 நாள் நீங்க அந்த கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத 4 பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா சீரழிஞ்சு போயிடும். என் புருஷன் இன்னொருத்தன் பொண்டாட்டியை கெடுத்துட்டாருங்கிறத விட இன்னொரு பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும். நீ 1000 சொல்லு, என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றத என்னால ஜீரணிக்கவே முடியல. கண்ணகியும் ஒரு குடும்ப பொம்பளைதான் மாமா. அவ புருஷன் எந்நேரமும் மாதவி வீட்டுலதான் இருப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் செலவுக்கு காசு இல்லாம தான் வந்திருக்காருன்னு நினைச்சு அவ கால்ல இருக்கிற சிலம்ப கழட்டி கொடுக்கலையா? நளாயினிய கற்புக்கரசின்னு சொல்றீங்க. அவ புருஷன் பேசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அவளே கொண்டு போய் விடலையா? நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற. ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கிறது நினைச்சுன்னே கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா, நடைமுறைக்கு சாத்தியமா என்ன? நடக்காதது எதுவும் கதையா வராது மாமா. எனக்கு டிபி, கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது கொடுமையான வியாதி இருந்தா நானே உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து ஓரறிய கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும். எனக்கு அது மாதிரி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன். சிச்சி, பாக்கி சொல்லுங்க மாமா. இப்படி மேல வந்து கட்டல படுவா. ஏய், உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கவா. ஏய், எந்திரி மேல எந்திரி. ஏ மாமா, எப்போ நான் தனியா தானே படுத்துக்குவேன். இன்னைக்கு மட்டும் புதுசா ஏன் என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? வம்புக்கு இழுக்கிறனா? நான் ஒன்னும் தப்பான அபிப்பிராயத்தோட என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம உன்னை கட்டளை கூப்பிடலடி. பாவம் கர்ப்பஸ்திரி பொம்பளை கொசுக்கடியில அவஸ்தைப்படுறாளேன்னு ஒரு அனுதாபத்துல கூப்பிட்டேன். அதை முதல்ல புரிஞ்சுக்க. ரொம்ப நல்லா இருக்கு மாமா உங்க அனுதாபம். சாகறதுக்கு விஷத்தை கொடுத்துட்டு தலைவலிக்கு தடவி விடுற மாதிரி. என்ன விஷம் தலைவலின்ட்டு? ஏதாவது பேசினா புரியுறாப்புல பேசு. கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தடவை நான் பட்டி கடத்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டிருக்கீங்களா? இப்ப உங்க குழந்தை வயித்துல வளர்றதுன்னு தெரிஞ்சதோ உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்களே, அப்ப நான் இது புள்ள பெக்கிற மிஷின் மட்டும் தானா? பாக்யலட்சுமி, நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுட்ட. நான் குழந்தைன்னு சொன்னா நீயும் குழந்தைதான், அதுவும் குழந்தைதான். நீயாவது என் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்க, நான் உன்னை தினம் என் நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமா? பிளீஸ் அழாதம்மா. கையெடுங்க மாமா. நீ நல்ல பொண்ணு இல்ல, பிளீஸ் தயவு செஞ்சு கையெடுங்க மாமா. ஏண்டி தினம் நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ல சாப்பிடுறேன், நான் தொட்ட என்ன தப்பு? புருஷன் சாப்பிடுற எச்ச தட்டையில சாப்பிடுறதுக்கு எல்லா பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவா. பல புருஷனே எச்சலாய் வந்து நின்னா எந்த பொண்ணால
மாமா தாய்க்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணிப்பார். இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கும் யார் காரணம்? உலகம் தெரியாத ஒரு அப்பாவையும் உன் புருஷன். அவனை சின்ன வீடு வச்சுக்கோன்னு சொன்னது யார் தப்பு? ஏன் தப்புதான், ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். அன்னைக்கு என்னமோ பெரிய இவ்வளாட்டம் பேசுற. ஆனா எனக்கு அனுபவிக்கும் போதானே பொண்டாட்டிக்கிற உரப்பே வருது. பதட்டப்படாத பாக்கியலட்சுமி. அன்னைக்கு நீ கண்ணைக்கு உதாரணம் சொல்லும் போது ரொம்ப நியாயமா இருந்தது. அவ கிடக்குறா. அவ என்ன மாதிரி கர்ப்பம் ஆகலையே. ஆழ்த்தா கதை வேற மாதிரி இல்ல போயிருக்கோம். அவளுக்கு மட்டும் என்னமோ பெருசா மாதிரியே இருக்கிற சக்தி இருந்ததா? எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தது. முதல்ல மாப்பிள்ள, பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எது நடந்தாலும் அது புருஷன் முண்டாடி சமாச்சாரம். அதுல நான் தலையிறது அவ்வளவு மரியாதையா இருக்காது. இருந்தாலும் மனசு கேட்காம வந்துட்டேன். ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. அது நிஜம்தானுங்களா? மாப்பிள்ளை, என் பொண்ணு 5 வயசு ஆக்கும்போதே அதோட அம்மா போயிடுச்சு. அம்மா இல்லாத குறை தெரியாம நான் வளர்த்துட்டேன். ஆனா புருஷன் இருந்து இல்லாம போயிட்டா அந்த குறைய என்னால ஒண்ணும் பண்ண முடியாது மாப்பிள்ளை. இதோ என் பொண்ணு உக்காந்து வருவாளேன்னு தான் ஆசைப்பட்டு இதை வாங்கினேன். இந்த நிலைமை என் பொண்ணுக்கும் வேண்டாங்க மாப்பிள்ள. வீட்டுக்காரர் பண்ணது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அவரை வாசலையே நிக்க வச்சு வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டத என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் அப்ப அப்படி பேசினேன். அதுக்காக உங்க 2 பேரும் காலிய விழுந்து மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு 2 பேரும் வீட்டுக்கு வாங்கத்த. என்னங்கோ, அந்த பொண்ணு பேசுனதை எல்லாம் கேட்டீங்களா? கேட்டுக்கிட்டு தான் தம்பி. எத்தனையோ தடவை என் மக எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டப்ப கூட என் மனசு இழகவே இல்லை. ஆனா இப்ப இந்த பொண்ணு வாங்க, நம்ம வீட்டுக்கு போகாட்டியும் பரவாயில்ல. நம்ம ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோங்கிற விவரத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாம். வா, இதோ பாருமா, உனக்கும் உன் புருஷனுக்கும் வெக்கம் மானம் சூடு சூறன்னு எதுவுமே கிடையாதா? நாங்க 2 பேரும் எங்க போனாலும் ஏன் இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி எங்க பின்னாலேயே அலையறீங்க? அதானே உன்ற புருஷன் பூத்தியால வச்சுக்கிட்டு வெடிய ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அது ஒன்றரை தலை இழுத்து எங்க கிட்ட வந்து வீட்டுக்கு வா கையை பிடிக்கிறாங்க காலை பிடிக்கிறாங்க. ஏய் பாக்கியலட்சுமி, உனக்கு அறிவு இல்ல? யாரை கேட்டுறீங்க வந்த? எப்ப உன்னை மதிக்காம இவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்சு பேசுறாங்களோ அப்புறம் இந்த வாசல் உனக்கு என்னடி வேலை? இத பாருமா, எனக்கும் கையங்கால் இருக்கு. என்னால என் பொண்டாட்டிய கௌரவமா வச்சு காப்பாத்த முடியும். அனாவசியமா வார்த்தையில் இறக்க வேண்டானே அந்த ஆளுட்டு சொல்லு.